தற்கொலை கூட்டம் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் கோபம் வருதே ஒழிய தன்னை விட ரொம்ப தற்கொலைகளாக பார்த்து தனக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கேன். விஜயோட வயசை விட அதிகமான செங்கோட்டையன் கூட விஜயை புகழறாருன்னா பரிதாபமாக தான் இருக்கேன். யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் சார். படிக்காதவங்க கூட வரலாம், ஒன்றுமே தெரியாதவங்க கூட வரலாம். ஆனால் வந்த பிறகு கற்றுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி அரசியலில் துட்டு அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க விருப்பப்படும் போது வெளியில் போகலாம். இல்லைன்னா அவங்கள உள்ளே அனுப்பும்படியாக ஆகிடும் பண்ணியிருக்காங்க. சார், தாவேக தலைவர் விஜயை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிபிஐ விசாரணையும் அடுத்தது ஜனநாயகம் படத்தில் சென்சார் போர்டு பிரச்சனையும் பண்ணுறதா ஒரு பிரச்சாரம் இருக்கு. பாஜக டெல்லி தானே, அது எந்த ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய ஒரு விருப்பத்துக்கு வரலன்னா அவர்களை எப்படியாவது அதட்டி உருட்டி மிரட்டி சாமதான பேத தண்டம் இருக்கு இல்லையா, அது வழியாக வைத்து தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது மத்திய அரசை ஆளுகின்ற எந்த மத்திய அரசை ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த எண்ணம் வரத்தான் செய்யும். தன்னை ஒரு புனிதராக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும்போது அவர் காருக்கே டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண காருக்கு அது இன்னும் கட்டி முடிச்சாரான்னு தெரியல. அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அப்போது அவர் இன்னும் கொஞ்சம் நாசூக்காகவும் மிக ஜாகிரதையாகவும் கையாளணும். ஆனால் விஜய் என்ன நினச்சிட்டாரு, கட்சியை ரசிகர் மன்றம் மாதிரியே நடத்தினா போகிறோன்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை. கட்சியை கட்சி மாதிரி நடத்தணும், ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றம் மாதிரி நடத்தணும். ஒரு மாநிலத்தை ஆளப்போகின்ற நான் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய விஜய் இந்த மாநில மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய என்ன திட்டம் வச்சுருக்காரு. அன்றைக்கி படித்தார், ஒரு வீட்டில் ஒரு பைக் இருக்கணும்னா பைக் இருக்கிறவன் இவர் கட்சியில் இருக்கணுமா, இவர் பைக் வாங்கி கொடுத்து அந்த பைக் இருக்கணுமா? அந்த வார்த்தையே சொல்லியாது. ஒரு வீட்டுக்கும் நான் ஒரு பைக் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறத விட்டு ஒரு வீட்டில் பைக் இருக்கணும்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் கார் இருக்குது. அதாவது வார்த்தைகளை கூட அவருக்கு சரியாக சொல்ல தெரில. தவிர எந்த மறைந்த தலைவருக்கும் நேராக போய் அஞ்சலி செலுத்தணுங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாமல் எல்லார் பொம்மையும் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு, எல்லார் ஃபோட்டோவும் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்லேயே டபக்குன்னு மாலையை போடுது. அதுவும் பிளாஸ்டிக் மாலையை, இந்த பேப்பர் மாலை என்ன மாலைன்னு தெரியாது. அதே மாலை எடுத்து போட்டுற வேண்டியது தான் வருஷம் திணி கொடுக்குற மாதிரி.